அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட அதிமுக நீ சேர்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து கேட்கிறார். ஒரு மூத்த அரசியல் தலைவர், அதிமுகவில் நீண்ட காலம் இருந்தவர், தற்போது வெளிப்படையாக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற அழைப்பு விடுத்தும் தொடர்ந்து கேட்டும் அவருக்கு ஏனோ என் கார்டு மிக தெளிவாக போட்டு விட்டார் இபிஎஸ். ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டார், அவரை சேர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். இன்று அந்த தமிழ்நாடு சம்மிட் கருத்தரங்கிலே ஓபிஎஸ் குறித்து பெயர் கூட சொல்ல, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நபர், அந்த நெறியாளர் ஓபிஎஸ் என்று கேட்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட நபர் என்று மிக தெளிவாக எண்டு கார்டு, ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இபிஎஸ் இருக்கும் வரை எண்டு கார்டு தான் என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இதோ இபிஎஸ் ஓபிஎஸ் குறித்து பேசியது என்ன? அது மட்டுமல்ல, டிடிவி தினகரன் இருக்கிறார், அவரும் நீங்களும் நீயா நானா என்று சண்டை போட்டுக் கொள்ளும் அளவுக்கு ஒருவரை மாற்றி ஒருவர் வசை பாடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விட்டீர்களே, எப்படி பிரச்சாரம் செய்வீர்கள்? நேற்று திட்டியவரை இன்று நீங்கள் பாராட்டி பேச முடியுமா என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அதற்கு இபிஎஸ் சொன்ன பதில், ஓபிஎஸ்க்காக என்ன பதில் சொன்னாரோ அதை விட சிறப்பாக அதற்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்பதை தற்போது பார்ப்போம். ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அனைத்து கட்சியும் செயல்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் மனமாச்சரியம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கலாம். கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அதையெல்லாம் மறந்து தேர்தலிலே யார் வேட்பாளர் என்று பார்க்க மாட்டோம், கூட்டணியில் யார் நின்றாலும் அவர்கள் வெற்றி பெறுவதுதான் கூட்டணி தர்மம். அதைத்தான் அதிமுக இதுவரை கடைபிடித்திருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் பல கட்சிகளும் அப்படித்தான் கடைபிடித்து வருகின்றது. அதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை. இன்னொன்று சொன்னீர்கள், ஒரு நபரை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே அவர் கட்சி விதிகளுக்கு புறம்பாக நடந்த காரணத்தினால் பொதுக்குழு நடைபெற்று பொதுக்குழு ஏகமனதாக அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டவர் தான். ஓபிஎஸ் ஒரு நபராகிவிட்டார். டிடிவி தினகரன் நாங்களும் பல மனமாச்சரியங்கள் இருந்திருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போது கூட்டணி தர்மம் வந்துவிட்டது. கூட்டணி தர்மத்தை மீறி நாங்கள் செயல்பட மாட்டோம், ஒன்றாக செயல்படும். அவருக்காக நான் செல்வேன், எனக்காக அவர் செல்வார் என்ற வகையிலே இன்று ஒன்று கூடிவிட்டார்கள். யாருக்கு தெரியும், இன்று எதிரி போல் பாவிக்கப்படுகின்ற ஓபிஎஸ் நாளை அரசியலின் நண்பராக மாறலாம். எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்.